ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து ஒரு மேக்கப் மினி விளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னைக்கு வந்து ஒரு 4 மணிக்கெலாம் ஷார்ப்பாக எழுந்து காஃபிலாம் வச்சுட்டு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 5 மணி போல் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். கிளைண்ட்டோட பிளேஸ் இன்னைக்கு நமக்கு அன்னதான பட்டியல தான் வந்து பேபி ஷோர் மேக்கப் புக் பண்ணியிருந்தாங்க. நாம ஷார்ப்பாக ஆன் டைமுக்கு போயிட்டோம். ஸோ கிளைண்ட் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தாங்க. அவங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஹேர் ட்ரை பண்ணிட்டு அப்படியே நான் வந்து க்ரிம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம கிளைண்ட்டோட ஃப்ரெண்டு தான் வந்து என்ன புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஏற்கனவே இவங்களுக்கு என்ன மாதிரிலாம் ஹேர் ஸ்டைல் போடலாம் அப்படின்னு சொல்றது எல்லாமே எனக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எப்படி வேணும்னு கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி எக்ஸாக்டாக நான் வந்து பண்ணியிருந்தேன். கொஞ்சம் என்னோட ஸ்டைலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருந்தேன். ஹைலைட்டிங் எக்ஸ்டென்ஷன்லாம் வச்சுட்டு அவங்க கேட்ட மாதிரி அழகாக அவங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து முடிச்சு கொடுத்துருந்தேன். அவங்க ஹேர் ஸ்டைல் ரொம்ப 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 அழகாக இருந்தது. அதுவும் இவங்களோட பேபி ஷோவருக்கு ஒரு மாதிரி யூனிக்காகவும் ஹேர் ஸ்டைல் வந்து சொல்லியிருந்தனால எனக்கும் போடும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பேபி ஷோவருக்கு போடுறது எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்களுக்கு ஹேருக்கு பின்னாடி இந்த மாதிரி ஜுவல்லரிலாம் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளவர் வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக ஒரு 3 லைன் வச்சதுக்கப்புறம் அப்படியே அதை சுற்றி கவர் பண்ணுற மாதிரி இன்னும் ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வச்சு செட் பண்ணியிருந்தேன். பின்னாடி இருந்து பார்க்கும்போது அவங்க தலை ஃபுல்லாக அப்படியே பூ இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக வந்து செட் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஃபைனலாக அவங்களோட ஹேர் ஸ்டைல் இப்படி தான் இருந்தது. ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தாங்க அந்த ஹேர் ஸ்டைல் முடிச்ச உடனே நான் வந்து ஃபேஸ் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவங்க அவங்களோட ஸ்கின் டோனில் ரொம்ப மினிமலாக நம்ம கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு பேஸ்லாம் செட் பண்ண உடனே அவங்களுக்கு ஐ மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவங்களுக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கலர் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு அவங்க ஐபால் சென்டரில் வந்து ஒரு கோல்டு கலர் ஷிம்மர் மாதிரி கொடுத்து அழகாக பிளெண்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அவங்களோட ஐஸுக்கு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் அவங்களோட ஐப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 தின்னாக இருந்தது. அவங்களுக்கு நம்ம தான் வந்து ட்ரா பண்ணி அழகாக பாப்அப் காட்டுற மாதிரி இருந்தது. அதனால் அவங்களுக்கு அழகாக ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஐப்ரோவும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக செட் பண்ணியிருந்தோம். ஃபைனலாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு லிப் கலர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு 2 கலர் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஐ மேக்கப்பாக இருக்கட்டும் அல்லது லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும் எல்லாமே அவங்க கிட்ட கேட்டு நான் வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தான் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஃபைனலாக அவங்களுக்கு 2 சைடும் வந்து ஹேர் நல்லா கர்லிங் பண்ணிட்டு அவங்கள வந்து வீடியோ எடுத்திருந்தேன். இதில் முக்கியமான விஷயம் நான் எந்த ஒரு ரிங் லைட்டும் வந்து எடுத்துட்டு போகல. அதுவும் இல்லாமல் நார்மல் ஃபோனோட லைட்டை வச்சு நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். ஃபைனலாக அவங்களோட ஃபுல் அவுட்புட் இதுதான். அவங்க நேரில் பார்க்கறதுக்கு இன்னுமே கியூட்டாக இருந்தாங்க. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுது அப்படிங்கிறது எனக்கு ஐடியா கிடையாது. ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டில் உங்களோட ஈவெண்ட் அல்லது பிக் டேக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் தேடிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லா ஊருக்கும் வரதுக்கு நான் தயார். மேக்கப் பத்தின பேக்கேஜ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம எனக்கு டிஎம் பண்ணுங்க. அதே போல இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம ஒரு ஃபாலோ தட்டி விட்டுட்டு லைக்கும் பண்ணிடுங்க. உங்க ஃபீட்பேக்கை இப்போ பாருங்க. ஹாய் சிஸ்டர், நீங்கள் பண்ண மேக்கப் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு சிஸ்டர். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குற எல்லாருமே யார் மேக்கப் பண்ணால் நல்லா இருக்குது அப்படி தான் சொன்னாங்களே. இன்னைக்கு நானுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எல்லாமே இப்படி பர்ஃபெக்டாக இருக்கும்போது அது ஒரு ஹாப்பினஸ் நிறையாவே இருந்துச்சு. எல்லாமே உங்களோட நீங்கள் லென்ஸ் வச்சுருக்கிறது நல்லாயிருக்கு, மேக்கப் பண்ணது நல்லாயிருக்கு, ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கு அப்படின்னு தனித்தனியாகவும் சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர்.